بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய 20வது வகுப்பு நடைபெறுகிறது. இதற்கு முந்தைய வகுப்பில் எந்த அளவிற்கு கல்வியை கற்க வேண்டும், எந்த அணுகுமுறையில் கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற செய்தியை சொன்னாங்க. அதை முடிக்கும் போது இப்படி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், விவாதம் செய்யக்கூடிய அறிவையே சிலர் மிக முக்கியமான கல்வியாக கற்கிறார்கள். ஆனால் ஒருவர் புகழுக்காகவும் பேருக்காகவும் விவாதம் செய்கிற போது அதனுடைய விளைவும் மோசமானதாகவே ஆகிவிடுகிறது என்கின்ற அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம 2 தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதில் விவாதத்தினுடைய தீமைகள் என்ன, சரியான முறையில் விவாதிக்க வேண்டும் என்றால் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது சம்பந்தமான சில விஷயங்களை நாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அறிஞர்களுடைய நோக்கம் எப்படி சிதைந்து போனது என்பதை ஆரம்பத்தில் சொல்றாங்க. ஹிஜ்ரி 30 வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹுலஃபாய ராஷிதீன்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்தில் அவர்களே மறுமை அறிவை நிறைவாக பெற்றவர்களாகவும் மார்க்க அறிவை நிறைவாக பெற்றவர்களாகவும் இருந்த காரணத்தினால மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் மற்ற அறிஞர்களினுடைய உதவியை நாடாதவர்களாகவே இருந்தார்கள். தானே மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களினுடைய காலத்திற்கு பிறகு தகுதியற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு மார்க்க அடிப்படையில் தீர்ப்பு சொல்லக்கூடிய அறிவில்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால மக்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்காக வேண்டி சட்ட வல்லுநர்களினுடைய உதவியை இவர்கள் நாட ஆரம்பித்தார்கள். அப்போது மார்க்க அறிவை பெற்ற தாபியன்களை அவர்கள் தேடி சென்றார்கள். அவர்களோ ஆட்சி அதிகாரத்தில் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளையும் உலக ஆதாயத்தை தேடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அவர்கள் உணர்ந்திருந்த காரணத்தினால் அவர்கள் ஓடி ஒளியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, நீங்க ஜட்ஜா இருங்க, நீங்க கவர்னரா இருங்க, நீங்க அரண்மனையில இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை இவங்க தேடும் போது அவர்கள் வேண்டாம் என்று ஓடி ஒளியக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தின் மீது ஆசை இல்லை, உலகத்தினுடைய ஆதாயத்தின் மீது அவர்களுக்கு தேடல் இல்லை. எனவே அவர்கள் ஓடி ஒளியக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அறிவு இல்லாத காரணத்தினால் நிர்பந்தமாகவே அவர்களை அழைத்து அந்த பதவியில் அமர வைப்பதற்காக வேண்டி மிகவும் முயற்சி செய்தார்கள். அதற்காக வேண்டி அவர்களுக்கு பொருளை தருவதற்கு, கௌரவத்தை தருவதற்கு, அந்தஸ்தை தருவதற்கு எல்லா வகையிலும் அவர்கள் தயாராக இருந்தாங்க. ஆட்சியாளர்கள் அறிஞர்களுக்கு தரக்கூடிய இந்த முக்கியத்துவத்தையும் அவர்களுக்காக வேண்டி இவர்கள் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலையும் மக்கள் பார்த்து இந்த கண்ணியத்தையும் உலகத்தினுடைய ஆதாயத்தையும் ஆசைப்படக்கூடியவர்கள் மார்க்க அறிவை தேட ஆரம்பித்தார்கள். புரியுதுங்களா? எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆட்சி அதிகாரத்திற்கு தகுதியற்றவர்கள் வந்துட்டாங்க. மக்களுடைய பிரச்சனைகளுக்கு மார்க்க அறிவை கொண்டு தீர்ப்பு வழங்க முடியல. அதனால சட்ட வல்லுநர்களை தேடி இவர்கள் போனார்கள். யார்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் சட்ட வல்லுநர்களை தேடி போனாங்க. போய், நீங்க வாங்க, மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்லுங்க, நீங்க ஃபத்வா கொடுங்க, நீங்க நீதிபதியா இருங்க, நீங்க கவர்னரா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை தேடி போனாங்க. ஆனா அவங்க மறுமை அறிவை பெற்றவர்களாக இருந்த காரணத்தினால உலகத்தினுடைய ஆதாயத்தின் மீது அவர்களுக்கு ஆசை இல்லை, ஆட்சி அதிகாரத்தின் மீது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால வேண்டாம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இவங்க அவங்கள தவிர்க்கவே ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்க அறிவு பெற்றவர்கள் தான் மிகவும் உயர்ந்தவங்க, அவங்களுக்கு தான் எல்லா கௌரவமும் கிடைக்குது, அவங்களுக்கு தான் பொண்ணும் பொருளும் கிடைக்குது, அவங்களுக்கு இவ்வளவு மரியாதை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு உலகத்தினுடைய ஆதாயத்தை தேடக்கூடியவர்களும் புகழையும் கௌரவத்தையும் ஆசிக்கக்கூடியவர்களும் மார்க்க அறிவை தேட ஆரம்பித்தார்கள், கல்வி கற்க ஆரம்பித்தார்கள். இதனுடைய விளைவு ஆட்சி அதிகாரிகளால் தேடப்பட்டவர்கள்
ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை தேடி அலையும் சூழலை உருவானது. கண்ணியமாக கம்பீரமாக உலா வரக்கூடிய அறிஞர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகியது. இது இமாம் அவங்க அழகாக சொல்லக்கூடிய 2 வரி சொல்லிட்டு சொல்றாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய உலகம் பறந்து விரிய ஆரம்பிச்சிருச்சு. கடல் கடந்து மார்க்கம் சென்றுடுச்சு. பல் சமூக மக்களுக்கு இடையே ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்ப அந்தந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களோடு விவாதம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவானது. பல தெய்வ கொள்கை கொண்டவர்கள் இருந்தார்கள், இறைவனே இல்லை என்று நிராகரிக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அகீதா சம்பந்தப்பட்ட இல்முல் கலாமுடைய விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதனால அக்காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களும் இல்முல் கலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு நூட்களை எழுதினார்கள். நிறைய விவாதங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். தன்னுடைய மார்க்கத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய மார்க்கத்திற்கு எதிரான கருத்துக்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் இல்முல் கலாமுடைய விஷயத்துல தான் ஆரம்பகால அறிஞர்கள் அதிகமாக ஈடுபட்டார்கள். பிறகு வந்த ஆட்சியாளர்கள் இல்முல் கலாமுடைய விஷயத்துல கவனம் செலுத்தல. மதுஹபுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்களுடைய விஷயத்துல ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தினாங்க. அதனால அறிஞர்களும் கவனம் செலுத்தினாங்க. அந்த அடிப்படையில் பல நூட்களை எழுத ஆரம்பித்தார்கள். அதுல இமாம் அவங்க சொல்றாங்க, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவங்க, இமாம் சுஃபியான சௌரி ரஹ்மஹுல்லா அவங்க, இமாம் மஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப தூய்மையான முறையில் ஷரியத்தினுடைய சட்ட நுணுக்கங்களை எடுத்து சொல்வதிலே மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. எந்த அடிப்படையில் ஃபத்துவாக்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஃபத்துவாக்களினுடைய அடிப்படைகளை அவர்கள் வகுத்தார்கள். எந்த அடிப்படையில் விவாதம் செய்ய வேண்டும் என்கின்ற விவாதத்தினுடைய ஒழுங்குமுறைகளை இவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இக்காலம் வரை அவர்கள் எடுத்து சொன்ன அந்த முறை தொடர்கிறது. இக்காலத்திற்கு பிறகு என்ன ஏற்படும் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவங்க சொல்றாங்க, உலக ஆசை கொண்டவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய இல்மை கொண்டு இறையச்சத்துக்கு முக்கியத்துவம் தர்றதை விட விவாதம் செய்யறதுல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதன் மூலமாக பேரு புகழ் கிடைக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இந்த ஆசைதான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணமாக இருந்தது. எனவே அவர்களுடைய நோக்கம் புகழை அடைவதாகவே ஆகிவிட்டது. ஒருவேளை இவர்கள் தேடக்கூடிய புகழ் வேறு துறையில் கிடைத்தால் அவர்கள் இதை விட்டுவிட்டு அதற்கு செல்வதற்கு தயங்க மாட்டார்கள். அப்போ கல்வியை கற்கக்கூடிய ஒருவர் விவாதத்தில் வெற்றி அடைந்து புகழை தேட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவதை விட உண்மையான இறையச்சத்தின் மூலமாக உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. சரி, இந்த தலைப்பு இதோட முடிஞ்சிருது. அடுத்த தலைப்பு என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த 8 நிபந்தனைகள் இருந்தால் மட்டும்தான் சகாபாக்கள் தங்களுக்கிடையே எப்படி கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டார்களோ அந்த வடிவத்தில் இருக்கும். இந்த 8 நிபந்தனைகள் இல்லை அப்படின்னு சொன்னா இவைகள் அனைத்துமே வழி தவறி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு 8 கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. உண்மையை தேட வேண்டும் என்று சொன்னால் கல்வி விஷயத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்போடு நடந்து கொள்வதும் கருத்து பரிமாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் பயனுள்ள தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான். சகாபாக்களும் தங்களுக்குள் ஆலோசனை செய்து கொண்டார்கள், கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட்டார்கள். உதாரணமாக சகாபாக்கள் வராசத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தவறு செய்கிற போது அவரை எப்படி திருத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான விஷயங்கள், மற்ற மக்களிடம் ஏற்படக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் விஷயத்தில் தங்களுக்கிடையே கலந்து ஆலோசித்து உள்ளார்கள். அது சரியான வடிவம் தான், அதை நாம் தவறு என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அதே மாதிரி தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவங்க, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவங்க, இமாம் முஹம்மது பின் அல் ஹசன் ரஹ்மஹுல்லா அவங்க, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவங்க, இமாம் அபு யூசுப் ரஹ்மஹுல்லா அவங்க, இன்னும் பல்வேறு அறிஞர்களிடத்தில் இந்த ஆரோக்கியமான ஆலோசனை நடைமுறை இருந்திருக்கவே செய்கிறது. இப்படி நடந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மார்க்க அடிப்படையில் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பது, இது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை தான். இந்த ஆரோக்கியமான அணுகுமுறை சகாபாக்கள் இருந்துச்சு. சிறந்த அறிஞர்களாக நாம் போற்றக்கூடிய இவர்களிடத்திலும் இப்படி ஒரு பண்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. விவாதம் என்பது மார்க்கத்தினுடைய உண்மையை தேடுவதில் ஒருவருக்கு ஒருவர் செய்யக்கூடிய உதவிதான். ஆனால் இதனுடைய நோக்கத்தை அடைவதற்கு இந்த 8 நிபந்தனைகளும் அவசியமாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ல் ஐனுடைய விஷயத்தில் பரிபூர்ண நிலையை அடையாத ஒருவர் ஃபர்ல் கிஃபாயாவில் இருக்கக்கூடிய விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். தனிமனித கடமையில் குறைபாடு இருக்கும் நிலையில் சமூக கடமைகளில் ஈடுபடுவது தவறே அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஃபர்ல் ஐன்லேயே இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கும்போது ஏங்க ஃபர்ல் கிஃபாயால ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ஃபர்ல் கிஃபாயாவும் முக்கியம்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி விவாதம் செய்வதை போன்று அப்படின்னு சொன்னா, தொழுகையே சரியா தொழுகாம ஆடை தைப்புல ஈடுபடக்கூடிய ஒருத்தன்ட்ட
நீங்க தொழுகையை தொடுங்க, அதுக்கப்புறம் ஆடையை தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டா அவரு தொழுகிறதுக்கு ஆடை ரொம்ப முக்கியம், அதனால நான் ஆடையை தைச்சிட்டு அதுக்கப்புறம் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி விவாதம் செய்வது என்பது எப்படி ஒரு மடமைத்தனமானதோ அது போன்று ஃபர்லு ஐனில் குறை செய்யக்கூடிய ஒருவர் ஃபர்லு கிஃபாயாவில் ஈடுபடுவது என்பது தொழுகையை விட ஆடை தைப்புதான் அவசியம் என்று சொல்லி விவாதம் செய்பவரை போன்று அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. விவாதத்தில் ஈடுபடக்கூடியவருக்கு இருக்க வேண்டிய முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்லு ஐன் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் பரிபூர்ண நிலையை எட்டியவராக இருக்க வேண்டும். இரண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்லு கிஃபாயாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளில் தான் எதை செய்கிறோமோ அதுதான் சிறந்தது, மற்றவைகள் எல்லாம் சிறப்பு குறைந்தது என்று விவாதிக்கக்கூடியவராக இருத்தல் கூடாது. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க இதுலயே என்ன அப்படின்னு சொன்னா, எது ரொம்ப அவசியமானதோ அதை விட்டுட்டு எது அதிகப்படியான தேவையில் உள்ளதோ அதில் ஈடுபடுவதும் கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டத்தால் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் தவித்து கொண்டு மரணத்தின் விளிம்பி நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மருத்துவமும் ஃபர்லு கிஃபாயா தான் என்று சொல்லி தண்ணீரை கொடுக்காமல் மருத்துவம் பயில செல்லக்கூடிய ஒருவரை போன்றுதான். இதுவும் ஃபர்லு கிஃபாயா தான். ஆனா அந்த இரண்டு ஃபர்லு கிஃபாயாக்களில் எது அவசியமானது அப்படிங்கிறத கவனிக்கக்கூடியவராக இருக்க வேண்டுமே தவிர அவசியம் இல்லாத ஒன்றின் பக்கமாக கவனம் செலுத்துவதும் தவறுதான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஊரில் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அறிஞர்கள் நிரம்ப இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு மருத்துவர்கள் இல்லாத பட்சத்தில் மருத்துவ அறிவை தேடி பெறுவதே சிறந்ததை தவிர மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதே சிறந்ததல்ல அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இது. இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு கடமைதான். ஆனால் எது அவசியம் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு சபையில் பட்டு துணியை அணியக்கூடிய ஒருவர் இருக்கவே அதை விட்டுட்டு கற்பனையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதற்கு தீர்வு தேடுவதில் முனைப்பு காட்டுவதும் தவறு என்பதாக சொல்றாங்க. சரிங்களா? இதுவும் ஃபர்லு கிஃபாயா தான், அதுவும் ஃபர்லு கிஃபாயா தான். ரெண்டு ஃபர்லு கிஃபாயால எது மக்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுல தான் கவனம் செலுத்தணுமே தவிர எது அவசியம் இல்லையோ அதில் கவனம் செலுத்துவது தவறு. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது நிபந்தனை பாருங்க. விவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவர் முஜ்தஹிதாக இருக்க வேண்டும். முஜ்தஹித்னா யாரு? சுயமாகவே அறிவை கொண்டு உண்மையை தேடக்கூடிய தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்படுவார் என்று சொன்னால், ஷாஃபி மதுஹபை பின்பற்றி கொண்டிருக்கிறாரு, அதுல ஒரு கருத்து பலவீனமாக தெரியுது, ஹனஃபி மதுஹபுல ஒரு கருத்து பலமாக தெரியுதுன்னு சொன்னா, முஜ்தஹிதாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பலவீனமான கருத்தை விட்டு பலமான ஒரு கருத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படித்தான் சகாபாக்களும் நடந்திருக்கிறார்கள், அப்படித்தான் இமாம்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தகுதியை தரக்கூடியது இஜ்திஹாத் என்கின்ற அறிவு. சரியா? இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்கு அந்த இஜ்திஹாத் என்கின்ற அறிவு இல்லையோ, யாரால் சுயமாக ஆய்வு செய்யக்கூடிய அறிவு இல்லையோ, அவர் எந்த மதுஹபை பின்பற்றுகிறோமோ அதே மதுஹபில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையோ பலவீனத்தையோ கண்டாலும் கூட அதே மதுஹபில் நிலைத்திருப்பது அவருக்கு அவசியமாகும். ஏன் என்று சொன்னால், அவர் ஒன்றை பலவீனமானது என்றோ ஒன்றை பலமானது என்றோ தீர்வு செய்யக்கூடிய தகுதியை அவர் பெறவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்க, எந்த மதுஹபில் இருக்கிறோமோ அந்த மதுஹபை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அதற்கு எதிரான நிலையில ஒரு ஹதீஸை பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா, தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் இதுதான் ஓதுனாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல இருக்குது, ஆனா நம்ம தக்பீர் கட்டிட்டு நம்ம சனாதானே ஓதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்காதீங்க. அப்ப விவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவருக்கான தகுதியை தான் இவங்க சொல்றாங்க. அப்ப விவாதத்தில் ஈடுபடக்கூடியவரின் தகுதி எப்படி அப்படின்னு சொன்னாக்க, அவர் இஜ்திஹாத் செய்யக்கூடிய, சுயமாக ஆய்வு செய்து உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும். அந்த அறிவு என்பது அவருக்கு எப்படி உதவும் என்று சொன்னால், ஒரு மதுஹபில் இருக்கக்கூடிய பலவீனமான கருத்தையும் இன்னொரு மதுஹபில் இருக்கக்கூடிய பலமான கருத்தையும் ஒப்பிட்டு அவர் பலவீனத்தை தவிர்த்து பலமான ஒன்றை பின்பற்றுவதற்கு தகுதி படைத்தவராக அவர் இருப்பார். ஆனால் இஜ்திஹாதினுடைய அறிவு இல்லாத ஒருவர், சுயமாகவே ஆய்வு செய்து உண்மையை கண்டுபிடிக்க முடியாத ஒருவர் எந்த மதுஹபை பின்பற்றுகிறாரோ அதே மதுஹபில் நிலைத்திருக்க வேண்டுமே தவிர அவர் இன்னொன்றை ஒப்பிட்டு முடிவெடுக்கக்கூடிய தகுதியை பெற்றவராக ஆக மாட்டார் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. இது மூன்றாவது விஷயம். நான்காவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, விவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவர்
அடிக்கடி நிகழக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே விவாதிக்க வேண்டுமே தவிர அரிதாக நடைபெறக்கூடிய விஷயங்கள் குறித்து விவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். சகாபாக்களிடத்தில் இப்படிப்பட்ட நடைமுறை தான் இருந்தது. அவர்கள் அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிகமாக நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்குத்தான் அவர்கள் தீர்வு தேடுவார்களே தவிர அரிதாக நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தரமாட்டார்கள். அதனால விவாதிக்கக்கூடிய ஒருவர் அதிகமாக அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்களில் தான் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர அரிதாக நடைபெறக்கூடிய விஷயங்களில் விவாதம் செய்வதோ கவனம் செலுத்துவதோ தேவையற்றது என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இது 4வது நிபந்தனை. 5வது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, விவாதமானது கூட்டங்களுக்கு இடையிலோ அல்லது ஆட்சியாளர்களுக்கு முன்னிலையிலோ நடப்பதை தவிர்த்து விட்டு தனிமையில் நடப்பதே சிறந்தது என்பதாக சொல்றாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தனிமையில் விவாதம் செய்வதுதான் உண்மையை உணர்வதற்கு மிகவும் உகந்த சூழ்நிலையை உருவாக்குமே தவிர கூட்டங்களுக்கு முன்னால் விவாதித்தால் முகஸ்துதியின் காரணத்தினால், பெருமையின் காரணத்தினால், பிறரை வெல்ல வேண்டும் என்கின்ற வேகத்தின் காரணத்தினால் இவர்கள் உண்மையை மறைக்கக்கூடியவர்களாகவும் பொய்யான விவாதங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களே தவிர உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே ரொம்ப பொருத்தமான ஒரு செய்தி தான். 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, விவாதிக்கக்கூடிய ஒருவர் உண்மையை தேடும் விஷயத்தில் காணாமல் போன ஒரு பொருளை தேடக்கூடிய ஒருவனாகவே ஈடுபட வேண்டும். சத்தியத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற வேகம் தான் இருக்கணும். சத்தியம் என்பது தன்னுடைய நாவில் வெளிப்பட்டாலும் சரி, தன்னுடைய எதிர்த்தரப்பினரின் நாவிலிருந்து சத்தியம் வெளிப்பட்டாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதோடு எதிர்த்தரப்பினருக்கு நன்றி சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்த்தரப்பினரின் வாதத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு. ஆனா இமாம் அவங்க சொல்றாங்க, நம்முடைய சலஃபு சாலிஹீன்களிடத்தில் இந்த பண்பு நிறைவாக இருப்பதை காண முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்களை சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கருத்தை சொன்னபோது ஒரு பெண்மணி எழுந்து இது தவறு என்பதாக சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்ட ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணி சொல்வதே சரியானது, உமர் தவறடித்து விட்டார் என்பதாக பகிரங்கமாக சொன்னார்கள். 2வது உதாரணம், ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு. அப்ப ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க. அப்ப அவர், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் சொல்வது தவறு என்பதாக சொன்னார். அப்போது ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீ சொல்றதாப்பா சரி, நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வ ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிஞருக்கு மேல் ஒரு அறிஞர் இருக்கிறான் என்பதாக ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். 3வது ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹசரத் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கருத்தை ஹசரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருத்தினார்கள். அப்போது ஹசரத் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த அறிஞர் உங்களிடம் இருக்கும் வரை என்னிடம் எந்த விஷயத்தையும் கேட்காதீர்கள், அவரே மிகவும் சிறந்தவர் என்பதாக ஹசரத் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இதை சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னாக்க, எதிர்த்தரப்பினரின் நாவிலிருந்து உண்மை வெளிப்பட்டாலும் மனப்பூர்வமாக ஏற்று சத்தியத்தை காணாமல் போன ஒரு பொருளை தேடக்கூடிய ஒருவரை போன்று தேட வேண்டும். ஆனால் தற்போதைய நிலை எனக்கு மிகவும் கவலை அளிக்கிறது. ஏனென்று சொன்னால், உண்மை தன்னுடைய எதிராளியின் நாவிலிருந்து வந்துவிட்டது என்று சொன்னால் இவர்களின் முகம் கருமை அடைந்து விடுகிறது. அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையை முறியடிப்பதற்காக வேண்டி தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தக்கூடியவர்களை நான் மிகவும் கண்டிக்கிறேன். இவர்களா அந்த மதிப்பிற்குரிய சஹாபாக்களை போன்று விவாதம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சரிய கொடி போட்டுறாங்க. அடுத்து 7வது விதி என்ன அப்படின்னு சொன்னா, விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் ஆதாரத்திலிருந்து இன்னொரு ஆதாரத்திற்கு மாறுவதோ, ஒரு விளக்கத்திலிருந்து இன்னொரு விளக்கத்தின் பக்கமாக அவர் மாறுவதையோ தடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா, ஒரு கருத்திலிருந்து இன்னொரு கருத்திற்கு மாறுவதோ, ஒரு ஆதாரத்திலிருந்து இன்னொரு ஆதாரத்தின் பக்கமாக மாறுவதோ அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தெளிவினுடைய வெளிப்பாடு தானே தவிர, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க ஏற்கனவே இப்படித்தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது. கடந்த கால கருத்தை மாற்றுகிறார் என்று சொன்னால் அதை குறை கூறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த கால ஆதாரத்தை விட்டுவிட்டு புதிய ஆதாரத்தின் பக்கமாக ஒருவர் மாறுகிறார் என்று சொன்னால் அதை குறை கூறக்கூடியவராக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது அவருக்கு கிடைத்த தெளிவினுடைய ஒரு வெளிப்பாடு தானே தவிர இது தவறல்ல. தன்னுடைய கருத்து தவறு என்பதை உணர்ந்து விட்டால் அதை வெளிப்படுத்தி விடுவதே நேர்மையான ஒரு நிலையாகும். ஆனால் தன்னுடைய கருத்து தவறு என்பது தெரிந்ததற்கு பிறகும் பிடிவாத நிலையில் இருப்பது மிகப்பெரிய வழிகேடாகும். தன்னுடைய கருத்தில் ஏதாவது தவறு இருப்பதை பிறர் சுட்டிக்காட்டினால் உடனே தன்னை சரி செய்யக்கூடிய பழக்கம் என்பது சகாபாக்களிடத்தில் இருப்பதை நாம் நிறைய உதாரணங்களின் மூலமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8வது ஒழுங்குமுறை.
ஒருவர் யாரிடம் விவாதிக்கிறாரோ அவரிடமிருந்து பயன் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர அவரை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருத்தல் கூடாது. தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பதன் காரணமாகவே தன்னை விட அறிவில் குறைந்த அறிஞர்களிடம் விவாதிப்பதற்கு முன்னுரிமை தருகிறார்களே தவிர தன்னை விட அறிவில் அதிகம் கொண்டிருக்கக்கூடியவர்களோடு விவாதிப்பதை இதன் காரணமாகவே இவர்கள் தவிர்க்கிறார்கள் என்பதாக சொல்றாங்க. சரிங்களா? புரியுதுல? 8வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, தன்னிடம் விவாதிக்க கூடியவரின் மூலமாக பலனடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர அவரை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற காரணத்தினால்தான் தன்னை விட அறிவில் குறைந்தவர்களோடு விவாதிப்பதற்கு தயாராகிறார்கள். தன்னை விட அறிவில் சிறந்தவரிடம் விவாதிப்பதை தவிர்க்கவே விரும்புகிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படியாச்சும் அவரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால, அவர்கிட்ட இருந்து எப்படியாச்சும் பலனடையணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா யாருக்கிட்ட வேணாலும் விவாதம் செய்யலாம் இல்லையா? அதை தான் சொல்றாங்க. ஓகே, இதை நம்ம சுருக்கமா சொல்றதா இருந்தா, விவாதிக்க கூடிய ஒருவன் விவாதத்தினுடைய உண்மை பொருளை அறிந்தவனாக இருக்க வேண்டும். விவாதத்தினுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, விவாதம் என்பது வெற்றி தோல்விக்கானதல்ல, அது உண்மையை அடைவதற்கான ஒரு கூட்டு முயற்சி என்கின்ற அடிப்படை புரிதல் இருக்க வேண்டும். முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய மோசமான எண்ணங்களை எதிர்த்து, ஷைத்தானை எதிர்த்து போராடாமல் வீண் விவாதங்களில் ஈடுபட்டு தன்னுடைய நேரத்தை இவர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர்த்து விட வேண்டும். இவ்வாறு செயல்படக்கூடியவர்கள் ஷைத்தானுக்கே இவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை இதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. போன கிளாஸ்ல ஒரு ஹதீஸ் ஒன்று கடைசியா கொண்டு வந்திருந்தாங்க. என்ன ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நேர்வழியை பெற்றதற்கு பிறகு ஒருவர் விவாதங்களில் ஈடுபடவில்லை என்றால் அவர் வழி தவற மாட்டார் அப்படின்னு சொல்லிதான். விவாதத்தில் ஈடுபட்டா ஒருத்தர் வழி தவறிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருந்தாங்க. விவாதத்தினுடைய சரியான வடிவம் என்ன, விவாதத்தினுடைய தவறான வடிவம் என்ன? சரியான வடிவத்தின் மூலமாக பலன் நிரம்ப கிடைக்கும், தவறான வடிவத்தின் மூலமாக அது நம்முடைய நோக்கத்தை சிதைத்து விடும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு தான் இவ்வளவு விஷயங்களை 8 நிபந்தனைகளை சொல்லி, இவைகள் அனைத்திலும் தெளிவு பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் தான் விவாதம் செய்வதற்கு மிக தகுதியானவன் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தூய்மையான முறையில் அனைத்து விஷயங்களையும் அணுகக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்ஸலீன்.